இந்த பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தீஞ்சிட போது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தூக்கி இதில் போட்டுருங்க. இது கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு சூப்பராக வந்திருக்க பாருங்கள், நல்லா கெட்டியாக. இதை வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர் வந்து உடம்புக்கு நல்லது. இது கூட ஏதாவது கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி காய் இருந்தால் போட்டுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.